தருமபுரியில் நடைபெற்ற குடியரசு தின விழாவில் சுதந்திர போராட்ட தியாகிகளுக்கு வழங்கும் அரசு மரியாதையை சுதந்திர போராட்ட தியாகியின் மனைவி புறக்கணித்துள்ளார். பிரபல தொழிலதிபர் ஒருவர் தங்களிடம் 67 லட்சம் பணம் வாங்கிக் கொண்டு 57 லட்சம் ரூபாய் ஏமாற்றிவிட்டதாகவும், இதுகுறித்து முதலமைச்சர் தனிப்பிரிவிடம் பலமுறை புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை எனவும் அவர் புகார் தெரிவித்துள்ளார். கம்ப்ளைண்ட் கொடுத்துச்சு, மெட்ராஸ்க்கு போனோம், அங்கே கொடுத்தோம், இங்கே கொடுத்தோம், எந்த இதுக்கும் பதில் இல்லை. எஃப்ஐஆர் மட்டும் போட்டிருக்கிறாங்க, மற்றது வேறு எந்த விதமான இதுவும் இல்லை. இங்கேயே வந்து விசாரித்த மாதிரியே 2 மணி நேரம் நான் சொன்னேன் எல்லாம். சரிம்மா, உங்கள் காசு உங்களுக்கு வந்துடும், நீங்கள் தானே கொடுத்தீங்க, உங்கள்கிட்ட தான் கொடுக்கணும், அவங்கக்கிட்ட கொடுத்தது இல்லை, உங்கள் காசு உங்களுக்கு வந்துடுமான்ட்டு போய் வாங்கிட்டு போய் எல்லாம் விசாரிச்சுட்டு போய் என்கிட்டையும் எங்கள் பையன்கிட்டையும் விசாரிச்சுட்டு போய் அதுவும் ஒன்றும் இல்லை. நெல்லை மாநகராட்சி பாளையங்கோட்டை மண்டல அலுவலகத்தில் குடியரசு தின விழாவை முன்னிட்டு கொடியேற்றப்பட்டது. அப்போது கொடியின் ஒருபுற கயிறு அவிழ்ந்ததால் தலைகீழாக தொடங்கியது. பின்னர் கொடியை இறக்கி சரி செய்த பின் மரியாதை செலுத்தி இனிப்புகள் வழங்கப்பட்டது. சென்னை வலசரவாக்கம் ஸ்ரீதேவி குப்பத்தில் குடியரசு தினத்தில் காவல்துறையினர் உதவியுடன் மதுபான விற்பனை நடைபெற்று வருகிறது. அமல்ராஜ் என்பவர் போலீஸ் பாதுகாப்புடன் நடு ரோட்டில் சர்பத் விற்பனை செய்வது போல் சாராய பாட்டில்களை வியாபாரம் செய்து வருகிறார். குடியரசு தினத்தை முன்னிட்டு டாஸ்மாக் விடுமுறை விடப்பட்ட நிலையிலும் 24 மணி நேரமும் மதுபான விற்பனை நடைபெற்று வருவதை போலீசார் கண்டு கொள்ளாமல் இருப்பதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். குடியரசு தினத்தையொட்டி நெல்லையப்பர் திருக்கோவிலில் சிறப்பு பூஜைகளுடன் தேசிய கொடி ஏற்றப்பட்டது. கோவில் யானை, காந்திமதி மற்றும் கோவில் ஊழியர்கள் வணக்கம் செலுத்தி தேசிய கொடிக்கு மரியாதை செய்தனர். தொடர்ந்து தேசிய கொடிக்கு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டு குடியரசு தின விழாவில் கலந்து கொண்டவர்களுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டன. திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணியில் அரசு அலுவலகங்கள் மற்றும் தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகளில் தேசிய கொடி ஏற்றாமல் அதிகாரிகள் புறக்கணிப்பு செய்ததால் பொதுமக்கள் அதிர்ச்சியடைந்துள்ளனர். வேளாண்மை அலுவலகங்கள், மின்சாரத்துறை தலைமை அலுவலகம், இந்தியன் வங்கி, பாரத வங்கி, காஞ்சிபுரம் கூட்டுறவு வங்கி உள்ளிட்ட இடங்களில் தேசிய கொடி ஏற்றாமல் அலுவலகங்களை பூட்டிவிட்டு சென்றுவிட்டனர். இதனால் அதிர்ச்சியடைந்துள்ள பொதுமக்கள் குடியரசு தின விழாவை புறக்கணித்த அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். திருநெல்வேலி மாநகராட்சியில் திமுக மேயர் சரவணனுக்கும் திமுக கவுன்சிலர்களுக்கும் இடையே கமிஷன் தொடர்பாக மோதல் நீடித்து வருகிறது. இந்நிலையில் குடியரசு தின விழாவை ஒட்டி ராஜாஜி மஹால் முன்பாக திமுக மேயர் சரவணன் தேசிய கொடியினை ஏற்றி வைத்தார். இதில் திமுக கவுன்சிலர்கள் கலந்து கொள்ளாமல் நிகழ்ச்சியை புறக்கணித்தனர். இதனால் அவர்களுக்காக போடப்பட்டிருந்த அனைத்து சேர்களும் காலியாக இருந்தன. குடியரசு தின விழாவை அவமதிக்கும் நோக்கில் நடந்து கொண்ட திமுகவினரின் செயல் பொதுமக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. குடியரசு தினத்தையொட்டி திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி டவுன் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் முன்னாள் அமைச்சர் சேவூர் எஸ். ராமச்சந்திரன் தேசிய கொடியை ஏற்றி வைத்து மரியாதை செலுத்தினார். முன்னதாக மகாத்மா காந்தியின் உருவப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார். பின்னர் பள்ளி மாணவர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கினார்.